இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் இயேசு உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். மத்தேயு 28:20. இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் நம்மோடு இருக்கிறார்களா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் நம் ஒவ்வொருவருடனும் அவர் இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது. யோவான் 14:26 இன்படி பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். இதன் மூலம் நாம் எவ்வளவு விசேஷமானவர்கள் என்று அறிந்து கொள்ள முடிகிறது. நம்மை தெரிந்தெடுத்து பரிசுத்தமாய் வாழும் வழியை வாழ்ந்து காட்டியவரும் நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு சுத்திகரித்து இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அதேபோல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மை போதித்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இவர்களை நாம் உணர்ந்து மனிதர்களை பரிசுத்தமாக வாழ வைத்து பரலோகம் கொண்டு சேர்க்கக்கூடியவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளும் விதத்தில் நாம் வாழ்கிறோமா? அல்லது உலகப் பொருட்களை சம்பாதிப்பதற்காக மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து செயல்படுவோமா? ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். யாக்கோபு 4:17.